What made you explain? Hey, do what I said. Come on. Zero. What are you எப்படி உட்காந்து நான் சொல்லலையா தெரியாதுன்னா என்ன அர்த்தம் அவுட்புட் சரி அவுட்புட் அவுட்புட் எழுது New page open. Explain நான் உள்ளே இதெல்லாம் சொல்லி நானும் பேசுகிறோம் கோடி கரெக்டா கன்செப்ட் கோடி கரெக்டா கன்செப்ட் சரிங்களா ஏன் எப்போது கேப்டர் பண்ணுங்க இது வந்து உங்களுக்கு வரும் கண்டிப்பா புத்தகம் எழுதும்போது ஃபர்ஸ்ட் என்ன கேப்டர் வரும் நீங்க முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க மைண்ட்ல ஸ்டோர் பண்ணுங்க ஸ்மால் லெட்டர் தான் ஆரம்பிக்கும் எக்ஸ்பிளைன் அவுட்புட் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவுட்புட் சார் ஸ்டார்டிங் வேல்யூ வந்து ஸ்டார்டிங் வேல்யூ 5 பிளஸ் 5 இன்கிரிமெண்ட் பிளஸ் 5 அவுட்புட் வேணும்ன்றதுனால 6 கொடுக்கணும் சார் அதாவது எண்ட் வேல்யூ சரி ஓகே எண்ட் வேல்யூ வந்து 6 அது ஃபைண்ட் ஐ வாண்ட் கெட் தி ரிசல்ட் ஆஃப் 5 அதனால எண்ட் வேல்யூ 6 கொடுக்கணுமா ஸ்டார்டிங் வேல்யூ 5 தான் ஃபைண்ட் ஆகுமா 5 plus 5 இப்போ பிரிண்ட் எடுத்தோட ஆட் பண்ணீங்க என்ன கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப் 5 plus 5 கொடுத்தீங்க எடுத்தோட அவுட்புட் என்ன கிடைக்கும் 8
ஜீரோ கொடுத்தே ஆகணுமா? 0,6,5 கொடுக்கலாமா இல்ல 6,5 கொடுத்தோம்? ஜீரோ சேஃபானதாமா புத்தகம் மாதிரி தரணும். ஆனா ஜீரோ ஏய் ராசாஸ்ரீ வா 100 0 சார் ஸ்டார்டிங் 1 சார் 0 போறோம்னா நீ சூப்பர் இல்ல சார் ஃபர்ஸ்ட் வாங்க நீ 1 தான் வாங்க 5 போறோம் கேட்க வரும். அதாவது greater than 0 னா it was given கண்டிப்பா கொடுத்துப்பா. அப்ப 6,5 கொடுக்கலாமா? அப்படியே கமா வந்துடாது இல்ல 0,6,5 கொடுத்தது தப்பு கிடையாது. எந்த ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் ஏன் பண்ணி இது சொல்லுங்க. 500 marks. அது எழுதாது கண்டிப்பா நான் போட்டு எடுத்துட்டு போயிட்டே இருந்தேன். சரி போட்டு எடுத்துட்டு நெக்ஸ்ட் இருப்பா செகண்ட் சாப்டர் சொல்றேன். 0 plus 5 வந்து 5. So இன்னொரு 0 plus 5 வந்து 5 ஆ? சரி மறுபடியும் வந்து அதே புக்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். அப்ப 5 less than 5 less than 6 தான். இவன் நான் சொல்றது புரியுதா? பாருங்க நீங்க எல்லாரும் கவனி. இப்ப என்ன அவுட்புட் வந்து பாருங்க. நீங்க எழுத போறீங்க எல்லாரும் மோஸ்ட்லி இப்படிதான் எழுதிட்டீங்க. சில பேர் கொஞ்சம் மாற்றி எழுதுறீங்க. சரி பாத்து இப்ப இவங்க எழுதின கோடிங் ஆக்சுவலா 0,6,5 அப்படிதானமா? சரி இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு 5 அவுட்புட் வந்துச்சு. ஓகே 0 plus 5 5. அப்ப 0 less than 6 ஆன் செக் பண்ணும்போது கண்டிஷன் ட்ரூ. ட்ரூன பிறகு I plus 5 சொல்லும்போது 0 plus 5 5 அவுட்புட் வந்துச்சு. ஓகேவா? செகண்ட் டைப் பாருங்க இவங்க என்ன இன்கிரிமெண்ட் பண்றாங்க? 5 இன்கிரிமெண்ட். ஆல்ரெடி 5 ல என்ன வேல்யூ இருக்கு? 5 5 plus 5 10 10 less than 6 ஆ பாருங்க கண்டிஷன் பாஸ். அப்போ உங்களுக்கு எத்தனை அவுட்புட் வரும்? only 1. சாட்சி இது அப்படியே ரன் பண்ணிட்டு போறீங்க மார்க் எழுது. அப்ப நீங்க எழுத சொல்லி அதாவது எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வராது. நீங்க எதிர்பார்த்த அவுட்புட் வராது. அதனால ஓகே நம்ம ஒரே ஒரு அவுட்புட் ஃபைன் நீங்க அப்படியே எழுதிக்கணும். எல்லா எல்லாம் சேர்த்து எழுதாதவங்க நாட் பேட் சரியா அது ஒண்ணுல ரேஞ்ச் இந்த ரேஞ்ச் கரெக்டா செட் பண்ணி 5 அவுட்புட்டா 5 1 மாசம் போட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? இன்னும் சொல்ல போனா நீங்க இந்த விஷயம் தெரியுமா 5 மட்டுமே கொடுக்கலாம். சரிங்களா? இங்க 5 மட்டுமே கொடுக்கலாம். இது கொடுக்காம கரெக்டா பாருங்க சாட்சி இது கரெக்டான மட்டும் எனக்கு சொல்லுங்க. மிஸ்டேக் ஆன் கரெக்ட் ஸ்டார்டிங் வந்து என்னது கொடுக்கறனால அப்படி என்ன 0 ரெண்டு வேலை என்ன இருக்கு 0 0 பாருங்க 0 அதே ரெண்டு வேல்யூ 5 தான் ரெண்டு வேல்யூ மா ஒரே ஒரு வேல்யூ கொடுத்தா முன்னாடி வேல்யூ செஞ்சதா இருக்கும். அதான் புரிஞ்சுக்கோ. ஒரே ஒரு வேல்யூ நான் என்ன சொல்றேன்னா நான் என்ன எதை கொடுக்கல ஷார்ட் வேல்யூ கொடுக்கல ஸ்டெப் வேல்யூ கொடுக்கல மீனிங்
அப்ப இது என்ன வேல்யூ? invalid. எண்ட் வேல்யூ. அப்ப ஸ்டார்ட் வேல்யூ என்ன? அப்ப 0 0 1 2 3 4 5 அவுட்புட் வந்துச்சா? ஆப்வியஸ் பிளஸ் ஒன்று தானேங்க. அப்படின்னா அப்போ இது பாயிண்ட் ஆச்சு. இன்கிரிமெண்ட் என்ன? நடுவுல அப்படின்னா என்ன? 1 கரெக்டா? புரியுதா? இப்போ ஒன்று நம்ம இப்படி கொடுத்துருக்காரா சார்ஜ். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா இப்படி வரும் 0,5,1 இப்படின்னு வரும். அப்போ இது ரெண்டத்தையும் நான் தரல அப்படின்னா இருக்கும். எது மட்டும் கொடுத்து வச்சிருக்கேன்? எந்த வேல்யூ மட்டும் கொடுத்து வச்சிருக்கேன் 5. அப்போ எதுல இருந்து எது வரைக்கும் வரும்? 0ல இருந்து 4 வரைக்கும் வரும். அப்போ 0ல இருந்து 4 எத்தனை டைம்? 5 times. அப்ப இதுவும் கரெக்ட் தானே சாட்சி? Yes. இப்போ நீங்க எழுதுனா கரெக்டான ஒரு விஷயம். ஓகே, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், சின்ன சின்ன ஐடியாஸ் புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரே ஒரு வேல்யூ கொடுக்குறோம்னா ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ள கண்டிப்பா அது என்ன வேல்யூ? எந்த வேல்யூ தான்? அதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இதுவே பிகாஸ் ஆஃப்டர் 0 நீங்க வெளியே தரணும்னா அது செட் பண்ணி என்ன ஆல்வேஸ் அப்போ மூணு வேல்யூ கொடுக்கணும்னா ஃப்ரண்ட்லயே பேக்லயே நான் வேல்யூ தரணும் அர்த்தம். அப்போ 0 1 அர்த்தம். ஃப்ரண்ட் வேல்யூ 0, பேக் சைடு இருக்க வேல்யூ 1. 1. இது கரெக்டான ஒரு ஆன்சர். கோடிங்கும் கரெக்ட். குட். ரைட். அதுக்கு அடுத்து ஃபார் லூப் வந்து நெஸ்டட் லூப்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. நெஸ்டட் லூப்ஸ். நெஸ்டட் இதுதான் நம்ம பார்க்கணும். நெஸ்டட் லூப்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்த விஷயங்கள் தான் 11th. ஒரு லூப்புக்குள்ள இன்னொரு லூப். ஏங்க லூப் கண்டெயின் வித் தி अदर லூப் இஸ் கால்ட் as Distance. ஒரு லூப் இன்னொரு லூப்புக்குள்ள இருக்குன்னா அதுக்கு பேரு நெஸ்டட் லூப்ஸ். இது நம்ம லாஸ்ட் டைம் போன சிலபஸ் நெஸ்டட் லூப்ஸ். நெஸ்டட் லூப்ஸ் அப்படியே சொல்லியா? Yes. a loop contained with another loop is called as nested loop. A loop contained with another loop is called as nested loop. In Python, second one. In Python, second point. Nested loops. Nested loops. For with அப்ப நம்ம for with for அம்மா while with while with while for with for அம்மா while with while for with while while with while with for அதே மாதிரி நான் for with while எழுதியா while with for அம்மா while with நான் மாத்தி சொல்றேன் பாரு for with while with எப்படி வேணா நம்ம பேசலாம் எப்படி வேணா அதாவது பால இது பாதான் போயிடுது அதுல ஒரு while பண்ணலாம் இல்ல ரெண்டு பால ரெண்டு while ஆகும். ஓகே ஆனா மேக்ஸிமம் ஆன்லைன் பார்த்தது அவங்க ரெண்டு மட்டும் தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுவோம். சரி பார்க்கலாமா? என்னென்ன ரூல்ஸ் லாஸ்ட் சிலபஸ்ல படிச்ச ஒரு ரூல்ஸ் இருக்கு. ரெண்டு ரூல் இருக்கு. நெஸ்டட் ஒரு ரூல் ரெஜிஸ்டர் பண்றா ரெண்டு ரூல்ஸ் இருக்கு. ரெண்டு விஷயங்கள் நீங்க மேட்ச் பண்ணுங்க. அத என்ன சொல்றாங்க நீங்க தேவையா இதான் நான் அப்ளை பண்றேன். The outer loop completely, I mean inner loop completely within the body of the outer loop. அது ஒரு inner loop கம்ப்ளீட்டா ஒரு outer loop உள்ள இருக்கு. அது இன்டெகிரேஷன் கரெக்ட்டா போடணும். இன்னொரு விஷயம் அதாவது inner loop and outer loop cannot be used the same control variable. Inner loop and outer loop cannot use the
சேம் கண்ட்ரோல் வேரியபிள் அதர்வைஸ் கால்ட் கவுண்டர் வேரியபிள். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். இங்க ஐ யூஸ் பண்ணிட்டானா அவுட்புட்ல அது இன்னொரு பக்கம் போயிட்டு ஐ யூஸ் பண்ணும். அதுக்காக சேஞ்ச் பண்ணும். வேற வேற இருக்கும். ஓகேவா? இது சின்டாக்ஸ் கிடையாது. அதாவது டிஸ்டர்பன்ஸ் சின்டாக்ஸ் கிடையாது. நானே உங்களுக்கு சின்டாக்ஸ் சொல்றேன். நீங்க எக்ஸாம் எழுதணும். ஜஸ்ட் எக்ஸாம் மட்டும் எழுதணும். ஓகேவா? இப்போ இங்க ஒரு ஃபார் இருக்குன்னு வச்சுங்களேன். ஓகேவா? இது வந்து கவுண்டர் வேரியபிள். கவுண்டர் வேரியபிள். அப்புறம் இன் என்னது சீக்வன்ஸ். சோ அகைன் நான் என்ன பண்றேன், இன்னொரு ஃபார் கவுண்டர் வேரியபிள் இன் ரேஞ்ச். ஐ மீன் சாரி சீக்வன்ஸ். சும்மா ரஃபா எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றோம் நாம இங்க ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ இது வந்து இதோட ஸ்டேட்மெண்ட். இப்போ இதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் இல்லையா? சோ அதுக்கு நேரம் நம்ம என்ன எஃப்க்கு நேரம் இந்த இன்னர் லூப்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு நேரம் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போ இங்க பாருங்க, இந்த பாக்ஸ் போடுறோம் இல்லையா? இதுதான் வந்து இன்னர் லூப். புரியுதா? இது இன்னர் லூப். இந்த பாக்ஸ் போட்டுருக்கு இல்லையா? இது இன்னர் லூப். இது என்னது ஆக்சுவலா அவுட்டர் லூப். அப்ப ரெண்டு ரூல் வந்தா பாருங்க. அப்போ இன்னர் லூப் must be என்னது கம்ப்ளீட்லி in the body of the outer loop குள்ள இருக்கு. அதே போல இன்னர் லூப் கவுண்டர் வேரியபிளும் அவுட்டர் லூப் கவுண்டர் வேரியபிளும் சேமா இருக்கும். ரெண்டுமே டிஃபரன்ஸ் தான். இது ரஃப்தான். அப்படி நம்ம சும்மா அப்பா எழுதுறேன். இது எசென்ஷியல் கிடையாது. இது எழுதி ஆகணும். எங்கிருக்கிறதாலே தராங்க. ஓகே ரைட். இப்போ ஒரு அவுட்புட் எழுது. இப்போ இந்த மாதிரி புக்ல ஒரு அவுட்புட் கொடுத்துட்டோம். நம்ம அது இந்த மாதிரி மெத்தட்ல எழுதுவோம். 1 1 2 1 2 3 1 2 3 4 1 2 3 5 3 4 5 இந்த மாதிரி அவுட்புட் வரும். பேட்டர்ன் இந்த மாதிரி பேட்டர்ன் வரும். இப்போ நேத்து ஒரு விஷயம் எழுதுங்க. நம்ம கமெண்ட் ஆஃப் ஃபைனான்ஸ் அந்த மாதிரி தான் எழுதுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் செட் பண்ணலாம். ஃபார் லூப் ரொம்ப ஈஸியா இருக்குமா? ஃபார் லூப் வித் வைல் பண்ணீங்கன்னா ரொம்ப பெஸ்டா. ஃபார் வித் வைல் ரெண்டுத்தையும் கம்பைன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப். இந்த அவுட்டர் லூப் எதை மீன் பண்ணுதுன்னா எத்தனை அவுட்புட் வரணும், எத்தனை அவுட்புட் இருப்பாங்க. அப்ப நான் என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல பையன் கொடுக்கலாமா? இல்ல கொடுக்க கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன வருது? ஓகே ஓகே நோ ப்ராப்ளம். இன்னும் கணக்கு அதுக்கு என்ன வேல்யூ வருதுன்னா அது வந்து இன்னொரு கொடுக்கணும். அங்க கொஞ்சம் ஜீரோ கொடுத்துருக்கணும். அது தப்பாயிடுச்சு. ஏன்னா ஸ்டார்டிங் வேல்யூ என்ன இருப்பாரு? அதை இன்னொரு கொடுக்கணும். சரி, இப்ப இங்க பாருங்க ஐக்கு நேரம் ஆரம்பிச்சு. தயவு செய்து சொல்றேன், இங்க ஆரம்பிக்காது. இன்டென்டேஷன் ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க ஃபார் ஜே பாத்தீங்களா? கவுண்டர் வேரியபிள் இங்க என்ன கொடுத்தேன்? ஐ என்ன கொடுத்தேன்? ஜே. இப்படி மாறு. ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் என்னது 1, i plus 1. பாத்துக்கோங்க i plus 1. இப்போ இது ஃபர்ஸ்ட் ஒன் சிவா ஃபர்ஸ்ட் ஒன் எதை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அவுட்புட்ல அதான் நம்ம பேர் விஷயம் வந்து ஒரு விஷயமா i க்கு அவுட்புட் j க்கு வந்து புரியுதா? i க்கு அவுட்புட் j க்கு இன்னர் i க்கு என்ன தெரியும்? Start value of set value. Very strong. அப்ப நம்ம கொடுத்தது எங்க வேல்யூ? இதோட ரேஞ்ச் ஆக சொல்றது நான் சானா சொல்றேன். ரேஞ்ச் நான் சொல்றேன். ஃப்ரண்ட் டு சொல்றேன். வெரி
0 to 4. Total number 5. ஓகேவா? ரேஞ்ச் என்ன சொல்லுங்க? சம் சொல்லுங்க. வாட் போடுறா? 1 to 4 தான் வரும். ஏன்னா 5 அது செட் பண்ணுங்க. எப்பயுமே அந்த எழுதுற வேல்யூஸ் சொல்லுங்க. அதுதான் ஒரு கம்மியா சொல்லுங்க. வெரி கிளியர்? சரி. சார் சொல்லி நீங்க ரைட் ஓகே. இப்போ இங்க பாருங்க இதுல எது மிஸ்ஸிங்? செப்பரேட் மிஸ்ஸிங். இது மிஸ்ஸிங்கா? செப்பரேட். ஏன் ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டு ஆகும்? நான் ஒட்டமா ஐ பிளஸ் 1 கொடுக்குறேன். ஏன் ஒண்ணுக்கு நான் கொடுத்து அவங்க அப்படியே கொடுக்குறாங்க? ஏன்பா நான் இதுல வந்துட்டே ஆகும். ஸ்டார்ட் பண்ணி ஏன் ஆச்சு? ஓ அதான் ஆகுது. அங்க ஃபர்ஸ்ட் வேல்யூ அதனால நான் கொடுக்குறேன். சப்போஸ் 0 வந்தா அது கொடுப்பாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் அவுட்புட் 0 வரலா இருக்கும் போய். ஆனா ஃபர்ஸ்ட் அவுட்புட் என்ன வருது? அதனால சரி பக்கத்துல என்ன கேட்கணுமா வேற எங்க வரணும்? செகண்ட் ஆர்குமெண்ட் எப்பவுமே செகண்ட் ஆர்குமெண்ட் எதை மீன் பண்றேன்? எங்க தேர்ட் ஆர்குமெண்ட் சரி ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் இப்போ மைனஸ் 1 ஓகேவா? அப்போ இந்த ஒரு கேள்வி கேட்கலாம். எஸ்எஸ் நீங்க சொல்லுங்க. அவுட்புட்ல ஐ கொடுங்க. அதுல இப்ப நான் கொடுத்தது ஒரு எவ்வளவு தான்? நான் எடுத்து சொல்றேன். அப்ப இது மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா ஐ பிளஸ் சொன்னா என்ன மீனிங்? ஓ ஐ பிளஸ் சொன்னா என்ன மீனிங்? அப்ப இங்க என்ன வேல்யூ இருக்கு? 0 plus 1 அப்போ ஸ்டார்டிங் ஐயோட வேல்யூ 0 plus 1 means ஏன் நான் கொடுக்க வெறும் ஐ கொடுத்து போறானே? வெறும் ஐ கொடுத்தா என்ன? அது மைனஸ் ஐ பிளஸ் போனா அது போனா சரி பகரா ஐ கொடுக்கலாம். என்ன செக்ஷன்? அப்ப என்ன அவுட்புட் கிடைக்குமா? வராது. 0 less than 0 னா கண்டிஷன் ஃபால்ஸ் வெளிய வரும். அவுட்புட் 0 plus 1 means அங்க என்ன மீனிங்? சரி இப்போ பார்க்கலாமா? எப்படி உட்கார்ந்துல இப்போ அவுட்புட் கமெண்ட் எழுதலாமா? அவுட்புட் கமெண்ட் அப்ப அவுட்புட் கமெண்ட் என்ன எழுத போறோம்? print of j comma end equal to என்னது end வேணுமா? சரி ஸ்லாஷ் போடு. ஏன்னா இந்த கேப் வரணும்ல. இந்த 1 2 1 2 3 இந்த கேப் வரணும்ல. அதுக்காக ஸ்லாஷ். சரி இப்போ 1 அவுட்புட் வந்துச்சு. அடுத்த லைன்ல 1 2 வரணும். அத நீ அந்த கமெண்ட் எங்க கொடுக்கணும்னா ஐ லூப்ல கொடுக்கணும். எங்க கொடுக்கணும்? அவுட்டர் லூப்ல கொடுக்கணும். சரி அப்ப இந்த f க்கு நேரா என்ன பண்ற? print end equal to அதாவது empty இல்ல ஸ்லாஷ். இது வரப்பா ஸ்லாஷ் நோ ஸ்லாஷ் ஆரோ இது empty ஆகும். இந்த கோடிங்க இருக்குவாங்க. நீ அப்புறம் வரலாம். யுவா சாப்பிட்டு அப்புறம் வரலாம். இந்த ஒரு